பங்குனி மாதம் தெய்வங்களுக்கு விரதங்கள் இருப்பதும் வழிபாடுகள் செய்வதற்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது. ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் போன்று இந்த பங்குனி மாதம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக இருக்கிறது. எனவே இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற சஷ்டி தினங்கள் மகத்துவம் மிக்கதாக கருதப்படுகின்றன. அதிலும் நாளைய தினம் 24/3/2026 முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து சஷ்டி வளர்பிறை சஷ்டியானது வரவிருக்கின்றது. அன்றைய தினம் சஷ்டி விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு என்ன மாதிரியான மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பங்குனி மாத வளர்பிறை சஷ்டி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் படத்திற்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி தீபங்கள் ஏற்றி கேசரி நைவேத்தியம் செய்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை துதித்து முருகப்பெருமானை தியானித்து அவரை வணங்க வேண்டும். அந்த தீபங்கள் ஏற்றும்போது வெற்றிலை தீபமாக ஏற்றுவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் 3 வேளையும் உணவு ஏதும் உண்ணாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிப்பது சிறப்பு. உண்ணாவிரதத்துடன் மௌன விரதம் சேர்த்து அனுஷ்டித்தால் பல நன்மைகள் உண்டாகும். மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நவக்கிரக சந்நிதியில் இருக்கும் குரு பகவானை மஞ்சள் நிற பூக்களால் சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும். பின்பு வீடு திரும்பியதும் பூஜை அறைக்கு சென்று கையில் 6 1 நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு முருகப்பெருமானின் மந்திரமான ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை 6 முறை உச்சரித்து பின்பு உங்களுடைய குறைகள் என்னவோ அதை முருகப்பெருமானின் காலடியில் சமர்ப்பித்து விடுங்கள். எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும், செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும், பணத்தட்டுப்பாடு நீங்க வேண்டும், கடன் தீர வேண்டும், இப்படி என்ன பிரார்த்தனை இருக்கிறதோ அதை முருகப்பெருமானின் காலடியில் வைத்து விடுங்கள். பிறகு இந்த 1 ரூபாய் நாணயங்களை அப்படியே எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். உங்களுக்கு பணம் சார்ந்த எந்த பிரச்சனையும் உங்கள் வீட்டிற்குள் வரவே வராது. நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு அன்றைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பங்குனி வளர்பிறை சஷ்டி விரதம் மேற்கொள்வர்களுக்கு நெடுநாளாக நீடித்து வந்த எத்தகைய பிரச்சனைகளும் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூடிய விரைவில் அழகான ஆரோக்கியமான குழந்தை பேர் உண்டாகும். நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார கஷ்டங்கள் விரைவில் தீரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.